உள்ளம் என்றொரு கோயிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா. அன்பேவா அன்பேவா. அற்புதமானவர்களே, காமத்துப்பால் நான் தகை அணங்கு உறுத்தல் அப்படிங்கிற அந்த 109வது அதிகாரத்தை 10 குறளும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது தொடவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இதை பற்றி பேசவே இல்லை. இது ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா இந்த உலகத்தால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதில் ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா, முக்கியமான உணர்வு என்னென்னா காமம். இந்த காமத்தை நாம் புரிந்து கொள்ளலன்றது தான் திரு பகவான் ஓஷோ காலம் பூரா வருத்தப்பட்டார். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள், எங்கே பார்த்தாலும் பாலியல் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள், குற்றங்கள், தண்டனைகள் என்னென்னமோ நடக்குது. என்ன காரணம்னா, அந்த விதையை நம்ம என்ன பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காமம் என்பது விதை. அதிலிருந்து கிளர்ந்து வெளியே வரும்போது அந்த அரும்பு தான் காதல். அந்த காதலோடு நம்ம நின்றுடுறோம், அந்த காதலோடவே நம்ம முடிச்சிடுறோம். அதனாலேயே அந்த காதல் அழுகி போகுது. அந்த காதலில் இருந்து கொஞ்சம் மேலே மலராக வரணும், அதுதான் கருணை. அந்த கருணையிலிருந்து வெளிப்படுகிற நறுமணம் தான் இறைமை, அதுதான் தெய்வீகம். இதை நான் பல பகுதியில் சொல்லிட்டேன். வாழ்க்கை திறவுகளில் கூட நான் அடிக்கடி அதை சொல்லியிருக்கேன், காமம் சார்ந்த விஷயம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா, இந்த காமத்துப்பாலை நான் ஏன் எடுத்தேன்னா, திரு கவியரசு கண்ணாசா தான் சொன்னார். அவர் கூட விளக்க உரை எழுதும்போது அது முதல்ல அதுக்கு தான் அவர் எழுதினார். என்ன காரணம் அப்படின்னா, மனிதனுடைய அடிப்படை உணர்வு. ஏன்னா ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண்ணும் ஆணும் கலந்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தாய் தந்தை வழியாக தான் வந்திருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு ஆணும் கலந்துருக்கிறாங்க. அதனால தான் தனக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆண் தனக்குள்ளே இருக்கிற பெண்ணை மாதிரி சந்திக்கிற போது தானாகவே அது ஏற்படுது. அதே மாதிரி ஒரு பெண் தனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆண் வெளியே இருக்கிற ஆணோட சம்மந்தப்படும் போது அது அவங்களுக்கு இஷ்டமாயிடுது. இதுதான் ரொம்ப உளவியல் கூறு. இது நிறைய ஃப்ராய்டிலிருந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் உளவியலிருந்து உயிரிலிருந்து எல்லாம் அனுபவிச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதை அறிவதற்கு கூட நமக்கு ஒரு ஆர்வம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு மேலே உட்காந்துக்கிறீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் புரியலைன்னா அது என்ன பண்ணுது, உங்களை ஆட்டு வச்சிடுது, அது உங்களை முழுக வச்சிடுது. அப்போ என்ன ஆகுது, தவறாக போயிடுது. ஒரு விஷயம் புரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் தவறாக புரிஞ்சிடக்கூடாது. அதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தான் இந்த காமம். அதனால தான் இந்த காமத்துப்பால். அப்படி காமம்னு சொன்னாவே விருப்பம்னு பேர், காமம்னு சொன்னாவே பொதுமைன்னு ஒரு பேர், காமம்னு சொன்னாவே எல்லாருக்கும் பொதுவானதுன்னு ஒரு பேர். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், காமம்னாவே அது ஒரு விளக்க வேண்டிய ஒரு ஒரு தெரிந்து கொள்ளவே கூடாத இது ஒரு மோசமான ஒரு வார்த்தையாக நம்ம உள்ள வச்சுட்டோம். அதனால தான் இத்தனை கோளாறுகள் இந்த சமூகத்தில். அந்த வழியில் இன்றைக்கி நான் இந்த 110வது அதிகாரம், அற்புதமான அதிகாரம், குறிப்பறிதல். இந்த குறிப்பறிதல்னாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 71வது அதிகாரம் பொருட்பாலை வைப்பார், அமைச்சியலில் வைப்பார். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி அப்படின்னுவார். அதாவது அதில் அமைச்சியலில் ஒரு அரசனுக்கும் ஒரு அமைச்சனும் அது புதுமையானது. ஒரு அரசனுக்கும் அந்த குறிப்பறிதல் வேண்டும், ஒரு அமைச்சனுக்கும் அது ஒரு குறிப்பறிதல் வேண்டும். அதாவது அவங்க உள்ளத்தில் இருக்கிறது அவங்க சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த குறிப்பறிதல் தான் இந்த சமூகத்திலேயும் வாழ்க்கையிலேயும் நமக்கு வேணும். ஒரு குடும்பத்தினுடைய உணர்வுகள், குடும்ப அங்கத்தினுடைய உணர்வுகள், வெளியே ஒரு மனிதன் வரும்போது அவனுடைய உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குறிப்பறிதல் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு புதுமையானது தான். அதே குறிப்பறிதல்ங்கிற ஒரு தலைப்பை தான் இங்கே வைக்கிறாரு. இது களவியல், ஞாபகம் வச்சுங்க. களவியலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காமத்துப்பாலில் 109லிருந்து 7 அதிகாரம் உங்களுக்கு களவியல் வைக்கிறார். களவியல் என்பது காதல் வயப்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வயப்பட்டு காதல் சிந்தனையில் மூழ்கி இருக்கிற போது அந்த காதல் வாழ்க்கையை சொல்கிறது தான் களவியல். அதுக்கப்புறம் தான் அவர் கற்பிகளுக்கு வராரு, கல்யாணம் ஆன பிறகு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்னா, இங்கே 110வது அதிகாரம் குறிப்பறிதல். அதில் முதல் குறளே சொல்கிறார், ஐயா, இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது. நல்லா கவனிங்க, இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. ரொம்ப அற்புதமான குறள். இது பாருங்க, அவர் 2 நோக்கு, அதாவது 2 பார்வை அவகிட்ட இருக்குது. ஒரு நோக்கு, அது என்ன, உண்கண். உண்கண்ணா என்ன, மையிட்ட கண். உன் அப்படின்னா மையிட்ட, மைத்தீட்டிய. இரு நோக்கு, இரு நோக்கம்.
இரு பார்வை, இரு பார்வை அவகிட்ட இருக்குது. ஒரு பார்வை நோயை கொடுக்குது, இன்னொரு பார்வை அதுக்கு மருந்தாக பயன்படுது, மருந்தாக அதை வந்து தீக்குது. இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய உளவியல்னா. ஆங்கிலத்தில் நான் சொல்லுவேன் அடிக்கடி, ரெஸ்பெக்ட்னு சொல்கிறோமில்ல, அந்த ரெஸ்பெக்ட்னு நீங்கள் பார்த்து பிரித்து ரெண்டு வார்த்தை, அது ரீஸ்பெக்ட்னு அர்த்தம். ஸ்பெக்டக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம் கண்ணாடியை, ஏன்னா அது பார்க்குறது இல்லையா, அதுக்கு பேர் ஸ்பெக்டக்கல்ஸ். ஸ்பெக்ஸ் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்டு அதாவது பார்க்கறது. ரீஸ்பெக்ட்னா மறுபடியும் பார்க்கறது, அதாவது ஒரு முறை பார்க்கறது எல்லாரும் பார்ப்பாங்க, ஒருத்தர் திரும்பி பார்க்குறாங்கன்னா அதுக்கு தான் பேர் ரீஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட். அப்போ தான் மரியாதை. அதே பாரு இரு வருது பாருங்க. ஒரு தடவை அவள் பார்க்குறா, அப்போ வந்து எனக்கு வந்து நோய் கொடுத்துட்றா. அடுத்த பார்வையில் ஏன்னா அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுறா, அவன் எனக்கு மரியாதை கொடுக்குறா. அந்த மரியாதையை காதலாக மாறி போகுது, அது மருந்தாயிடுது. ரொம்ப நான் ஒரு ஆங்கில கவி சொல்லுவான், ஒரு ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை பார்க்குறான், பார்த்த உடனே ஒரே பார்வை தான் பார்க்குறா. அந்த இமையில் ஒரு 3 செகண்ட் இருக்கும், அவ்வளோதான் அவன் பார்வை. அவன் சொல்கிறான், ஐ லவ் டு யூ அட் எ சிங்கிள் லுக், வித் யூ ஐ வில் லிவ் அண்ட் டை என்றான். அதாவது அவள் பார்க்கிறாள், அந்த ஒரு சிங்கிள் பார்வையிலேயே இவனுடைய வாழ்க்கையா இல்லை சாவா அவள் கையில் இருக்குதுன்னு சொல்லுவான் அந்த ஆங்கில கவி. இந்த பார்வைக்கு, கண்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, கண்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு காவியம் இருக்குது. அதனால தான் கண்ணை வந்து கவிஞர்கள் எல்லாம் வந்து போற்றுவாங்க. ஒரு பாட்டில் கவிஞர் கண்ணா செய்திருப்பார், காதலித்தல் பாவம் சொல்லு, காதலித்தல் பாவம் என்றால் கண்களும் பாவமன்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்களே பாவமன்றோ, பெண்களே பாவம் என்றால் மன்னவரின் தாயாரோ. ஒரு அரசனை பார்த்து கேட்குற மாதிரி அது ஒரு அந்த சீக்வன்ஸு நாடகம். அதில் பாருங்கள், கண்களே பாவம். அப்போ கண்கள், அப்போ யார் ஹார்ட் விற்கிறது, யார் இதுக்கெல்லாம் இந்த 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 எண்ணத்தை உருவாக்குறது, இந்த 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 உணர்வை யார் வந்து பிரதிபலிக்கிறது? அற்புதமான அந்த காதல் வந்து இன்னைக்கு போயிடுச்சு, ஒரு ஒரு கசடாயிடுச்சு, அது ஒரு அழுக்காயிடுச்சு, அது வந்து ஒரு இழிவாகி போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கூட காதல் நல்ல காதல் வரல. என்ன காரணம்னா, நாங்கள்லாம் இருக்கிற காலத்தில் திரு எம்ஜிஆர், அதனால தான் நான் எம்ஜிஆர் பாட்ட சொன்னேன், இந்த உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. அப்போ என்ன எங்கே வரும்? அன்பேவான்னு ஏன் கூப்பிட்றான்னா, அந்த தெய்வம் காதல் வரும்போது தான் அது வருகிறது. ரொம்ப சூட்சமான வார்த்தை. நீங்கள் சாதாரணமாக காதல் பாட்டு நினச்சிக்கிங்க. அதனால தான் பக்தியிலே சொல்லுவாங்க, காதல் என்பது அந்த காதலுங்கிற அந்த அரும்பிலிருந்து தான் பக்திங்கிற மலர். நான் சொன்னேன் இல்லையா, கருணைங்கிற மலர்னு சொன்னேன் இல்லையா, ஆன்மீகத்திலே சொல்லுவாங்க, அந்த பக்திங்கிற மலர் வெளிவரணும். அந்த பக்திங்கிற வெளிவர மலர்லேருந்து தான் அந்த இறைமைங்கிற நறுமணம் வீசணும். விண்மீன்களுக்கு மேலே கூட உலகம் இருக்குதுன்னுவாங்க, ரொம்ப சுலபமாக சொல்லுவாங்க. விண்மீன்களுக்கு மேலே கூட உலகம் இருக்குது அப்படின்னா காதல் மேலேயே உலகம் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டோம், காதல்லையே அது காதல் தான் இலக்கு நினச்சி அங்கேயே முடிச்சிட்டோம். இங்கே இருக்கிற கோளாறே அதுதான். காதல் கருணையாக மாற்றணும். நான் சொல்லுவேன், ஒன்றுக்காக அனைத்தையும் நேசிப்பது காதல்னுவான். நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒன்றுக்காக அனைத்தையும் நேசிப்பது காதல்னுவான். ஒரு காதல் வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் நேசிக்கணும், அதுதான் உண்மையான காதல். திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் பாருங்க, உள்ளம் என்று ஒரு கோவிலிலே தெய்வம் வேண்டும், அதுக்கு என்ன வேணும்? அன்பேவா. அன்பேவான்னா யாரை கூப்பிட்றான்? காதலியை கூப்பிட்றான். ஏன் கூப்பிட்றான்? காதல் வந்தாதான் எனக்கு உள்ள இருக்கிற தெய்வம் எனக்கு தெரியும். ரொம்ப சுற்றுமான வார்த்தை. கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா. கண்கள்ங்கிற பாருங்க, கண்கள் என்றொரு சோலை என்றார் பாருங்க, எவ்வளோ குளிர்ச்சியான ஒரு சோலை. அந்த சோலையில் தென்றல் வரணும், ஏன்? நீ வந்தால் தான் வரும், அன்பேவா. அது சொல்லுவார், நீ இருந்தால் என் மாளிகை விளக்கெரியும், நிழல் கொடுத்தால் என் நினைவுகள் விழித்து கொள்ளும், பார்வையிலே வெளிச்சமில்லை, பகல் இரவு புரியவில்லை, பாதையும் தெரியவில்லை, 1000 தான் வாழ்வில் வரும், நிம்மதி வருவதில்லை, அன்பேவா. வாத்தியார் சாதாரணமான பாட்டு இல்லை, ரொம்ப வாலிச எழுதின பாட்டு. அந்த பாட்டும் அந்த பாங்கும் அந்த 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 சீக்வன்ஸை நீங்கள் பார்க்கணும். ஒரு சின்ன ஈகோ இருக்கும் அந்த 2 பேர் காதலுக்குள்ள. சொல்லுவார் பாருங்க, நீ இருந்தால் என் மாளிகை விளக்கெரியும், நிழல் கொடுத்தால், எந்த மாளிகை? இந்த உள்ள மாளிகை, இதய மாளிகை, வாழ்க்கை மாளிகை, என்ன ஒன்று அர்த்தம் வச்சுக்கோங்க. நீ இருந்தால் என் மாளிகை விளக்கெரியும், நிழல் கொடுத்தால் என் நினைவுகள் விழித்துக்கொள்ளும். எந்த நினைவுகள்?
எத்தனை பூர்வ ஜென்மத்தில் நான் தவிக்கிறேனோ அந்த நினைவுகளெல்லாம் எனக்கு நீ உன்னுடைய நேட நான் ஒன்று வாழும்போது எனக்கு கிடைச்சிரும். பார்வையிலே வெளிச்சம் இல்லை, நான் பார்க்குற பார்வை வெளிச்சம் இல்லை, ஏன் நீ இல்லை? பகல் இரவு புரியவில்லை, ஏன் நீ இல்லை? நான் உன்னை நீ வந்ததான் எனக்கு வரும். பாதையும் தெரியவில்லை, அதனால் எனக்கு இந்த பார்வையில் வெளிச்சம் இல்லாதால பாதையும் தெரியவில்லை. 1000 தான் வாழ்வில் வரும், நிம்மதி வருவதில்லை. அடடா என்ன வார்த்தை! இந்த உலகத்தில் 1000 இருக்கும், ஏன்? காதல் வந்தாதான் உங்களுக்கு காதலுங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வரத்தான் உலகமே புரியும். அதனால தான் ஜான்சன் சொல்லுவார், காதல் என்பது அறிவாளிகளின் மூடத்தனம், மூடர்களின் அறிவாளித்தனம்னு சொல்லுவார். அதாவது உல்டாவாக கொடுத்துருவார். உங்களுக்கு விஷயமே தெரியல, ஒன்றுமே இல்லையா, காதலிச்சு பாருங்கள். அதனால தான் அறிவாளிகளாக இருக்கிறவங்க காதலிக்கிற போது முட்டாளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அந்த உண்மையான அறிவாளின்றது எங்கே வரும் அப்படின்னா, இதயம் மூலமாக நீங்கள் அறிவு பெறும்போது தான் அது உண்மையான அறிவாக இருக்கும். நீங்கள் மூளையை வச்சுக்கிட்டு வெறும் மூளையில் தகவலை சேர்க்குற அறிவே கிடையாது. நீங்கள் ஒரு அறிவாளின்னு சொன்னால் அவன் இதயம் மலர்ந்திருக்கணும். அந்த இதயம் மலர்வதற்கு இந்த நேசமோ இந்த பாசமோ இந்த எல்லாம் கொடுக்குற இந்த மாதிரியான அந்த உணர்வு உங்களுக்கு தேவைப்படுது. அந்த அகத்தில் ஒரு உணவு, அக உணவு தான் இந்த காதல். அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், சீரழிச்சிட்டோம். நமக்கு நம்ம சமூகத்துக்கு தெளியவே வைக்கலை. திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், அவர் அந்த படம் நடிக்கிற போது 48 வயசு, அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கும். என்ன காரணம்னா, அவர் ஒரு 30 வயசு மேலே தான் சினிமாவிலே ஒரு கதாநாயகன் நடிக்க வராரு. அந்த பக்குவம் அவருடைய படைப்புகள் இருக்கும், படங்கள் இருக்கும். அவருடைய காதலுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, உடலழகு பார்த்து வராது. அங்கே உடலழகான ஒரு பெண் இருந்தால் கூட அங்கே உணர்வு ரீதியாக, ஒரு பண்பு ரீதியாக, ஒரு உண்மை பெரிய பெரும்பான்மையான ஒரு படங்கள் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேன்மையான பண்புகளை கொண்டவரை தான் கதாநாயகனாக இருப்பார். அதைத்தான் அந்த கதாநாயகி விரும்புவா. அந்த கதாநாயகனுடைய நேர்மையை தான் கதாநாயகன் விரும்புவோம். அப்படித்தான் அந்த படங்களுடைய எல்லாமே இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது, நாம் படைப்புகளில் நாம் நல்லது கொடுக்கலன்னா படைப்பாளி சரியில்லைன்னு அர்த்தம். எப்படி ஒரு நம்ம போட்டுக்கிற உடை சரியில்லைன்னா நம்ம ஒரு டெய்லரை குற்றம் சொல்கிறோமோ, அந்த மாதிரி இன்றைக்கி கலை படைப்புகள் கலை எல்லாம் சரியில்லைன்னா அது அது கலைஞர் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருந்தார். அதனால தான் அதை 2வது சேனல் சொல்லுவார், வான்பறவை தன் சிறகை எனக்கு தந்தால், பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால், வானத்திலே பறந்து சென்றே போனவளை அழைத்து வந்தே காதலை வாழ வைப்பேன், அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன், அன்பேவா அன்பேவா. பாருங்க, வான்பறவை தன் சிறகை எனக்கு தந்தால், பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால், வானத்திலே பறந்து சென்றே போனவளை அழைத்து. பாருங்க, இந்த இடத்துல அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த காதலி வானத்துக்கே போயிருந்தா கூட நான் போய் திருப்பி கூட்டு வந்துடுவேன், அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன். ஏன்னா பிரிவில் தான் பேசுகிறாங்க. அது ஒரு சூட்சமான வார்த்தை தான். அப்போ என்னென்னா, காதலால் நாம் சொல்லுவாங்க ஏதாவது முடியாததே எதுவுமே இல்லைன்னுவாங்க. ஒரு காதலால் முடியாத எதுவுமே இல்லைன்னுவாங்க. என்ன காரணம்னா, அந்த காதல் வயப்படுற சிந்தனை இருக்குது பாருங்கள். அந்த காதல், உண்மையான காதல் என்ன பண்ணுது, நம்ம எல்லாரையும் நேசிக்க வைக்குது. அதனால தான் கவிரசர் கண்ணதாசன் காமத்துப்பாலில் சொல்லுவார், இருப்பதோ 2 கண்கள். அது இந்த சொன்ன பார்த்தீங்களா, இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று நோய் மருந்துன்னு சொன்ன பாருங்க. முதல் குரல் சொல்கிறாருல்ல, அது சொல்கிறாரு பாருங்க. அவருடைய பொழிப்புரை கவிரசர் கண்ணதாசன் காமத்துப்பாலில் எழுதியிருப்பார். அவர் சொல்கிறாரு, இருப்பதோ 2 கண்கள், பார்ப்பதோ 2 பார்வை. நல்லா கவனிங்க, ஒரு பார்வையில், நல்லா கவனிங்க, ஒரு பார்வை பார்த்ததும் காம நோயால் உடம்பே எரிகிறது. ஒரு பார்வை பார்த்ததும் காம நோயால் உடம்பே எரிகிறது, மறு பார்வையிலேயே அந்நோய்க்கு மருந்தும் வருகிறது. நல்லா கவனிங்க, அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு பார்வை பார்த்த உடனே, அந்த ஒரு பார்வை பார்த்ததும் காம நோயால் உடலே எரிகிறது. அந்த உடல் எரிதான். அவன் முதல் ஒரு பார்வை பார்த்த உடனே மறு பார்வையிலேயே அந்நோய்க்கு மருந்தும் வருகிறதா. அடுத்த முறாவை பார்க்குற போது அதுவே அந்த மருந்து அவளுக்கு பயன்படுதான். சொல்லிட்டு, நோயும் கொடுத்து மருந்தும் கொடுப்பதில் இவளுக்கு இணை இவளே அப்படின்னு அதை முடிக்கிறாரு கவிரசர் கண்ணதாசன். இதுதான் காமத்துப்பால். அதனால தான் புரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் வெறுத்துடுறோம். நம்ம இன்றைக்கி இருக்கிற சமூகம் பாழ்பட்டு போனதுக்கு காரணம் இந்த உண்மையான இந்த புரிதல் இல்லாததால் தான் சொல்லி
இந்த அற்புதமான காமத்துப்பால் இன்னும் அடுத்தடுத்து தொடரணும். நீங்கள் இது வந்து உண்மையாக இது பார்க்குறதோ இதை வந்து ரசிக்கிறதோ முக்கியம் இல்லைங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, எல்லா சிந்தனையும் உள்வாங்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம உள் வாங்கினா தான் நமக்கே முதல்ல நமக்கு புலப்படும். நாமளே வந்து வாழ்வியலை நம்ம வந்து சரியாகவே வாழலை. 199 பேர் வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அதனால தான் பெர்னாஷா சொல்லுவார், இங்கெல்லாம் நிறைய பேர் இந்த உலகத்தில் சவங்களாக தான் பிறந்திருக்கிறாங்கன்னுவார். சவங்களாக தான் பிறந்திருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையுடைய நுண்ணிய உணர்வுகளெல்லாம் நம்ம வந்து மறக்கடிச்சிட்டோம், மழுக்கடிச்சிட்டோம். இந்த சமூகத்துக்கு ஒரு வீழ்ப்பிடிச்சே கொடுக்காம போயிட்டோம். அதனால தான் உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா, கண்கள் என்றொரு சோலையிலே தென்றல் வேண்டும் அன்பேவா. அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.